Shut up your mouth. Once I dip on ஓகே, மாட்டி விடணும்னா raga.thr.fm வாங்க, டீடைல் போடுங்க. மத்ததெல்லாம் நாங்க சதாக்னு பாத்துக்குவோம். ஆறுமுகன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு கால் பண்ணோம். அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் இந்த நம்பருக்கு வந்து அடிக்கடி ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறாரு 15 நாளா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியே ஆறுமுகம் உள்ளுக்கு வராரு. அவரை பிடிச்சு சண்டை இழுக்கிறாங்க. எப்படி ட்விஸ்ட் ஆனிச்சு, எப்படி முடிஞ்சது அப்படின்றதுதான் இன்னைக்கான கதை. நல்லா இருக்கிற குடும்பத்துல நாங்க பிபி ஊதிட்டோம். இது ராகா. ஹலோ, யார் இது? நீங்க தான் இந்த போனுக்கு ஐ லவ் யூ அனுப்புறீங்களா? இல்லையே. ஐ லவ் யூ யார் அனுப்புனா இப்ப இந்த போனுக்கு? ஓ இல்ல, தெரியாதியா யாருன்னு. நீங்க வேற யாருக்காவது அனுப்ப பாத்தீங்களா? இல்லையா நான் யாருக்கும் அனுப்பல. ரிப்போர்ட் பண்ண போறேன், அதுக்கு தான் கேக்குறேன். போங்க போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒரு முறை குழுவாங்க வந்திருந்தாங்க. அப்படி போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு அடிக்கடி ஐ லவ் யூ மெசேஜ் வருது. ஓ, நம்பர் நிறைய இருக்குல்ல தம்பி. நம்பர் நிறைய இருந்தாலும் இந்த நம்பர் ஒவ்வொரு போனுக்கும் ஒரு நம்பர் தானே. சிலத்துல சேமா இருக்கும் தம்பி. எப்படி சேமா இருக்கும்? சிலத்துல சேமா இருக்கும். என்ன புது கதை சொல்றீங்க நீங்க? எப்படி சேமா இருக்க முடியும்? நீங்க எங்க இருக்கீங்க? குழுவாங்க தான். ஏன் நீங்க இவ்வளவு டீடைல்ஸா கேக்குறீங்க? அப்ப எங்க அக்காவுக்கு உங்க வீட்ல இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. இல்ல நீங்க குரல் மாத்தி பேசுறீங்களா? நேரடியா வந்து பாருங்க தம்பி. என்னத்த பாக்கட்டும் நான்? குரல் மாத்துறீங்களா இல்லையா? குரல பாருங்க, ஆளை பாருங்க. இல்ல இங்க எங்கேயோ இடிக்குது எனக்கு. எங்கேயோ இடிக்குதுனாக்கா வேற நம்பர் ஏதோ தட்டி பேசி பாருங்க. இந்த நம்பர்ல தான் வருதுன்ற அப்புறம் வேற நம்பர் தட்டி பேசி பாருங்கன்னா. ஓ 15 வயசு நீங்க நீ ஏமாத்த பாக்குறீங்களா? அவங்க எங்க அக்கா. ஏமாத்தல தம்பி, நீ வேணா வந்து பாருங்க. இங்க குழுவாங்கள தான் இருக்குன்னு சொல்றீங்க. உங்க போன் வேற யாரு பாய்ப்பா? போன் என் வீட்டுக்காரு பாய்ப்பாரு. அவரு அனுப்புனாரா? என்ன யாரு? என் வீட்டுக்காரா? வீட்டுக்காரெல்லாம் ஐ லவ் யூ அனுப்ப மாட்டாரு தம்பி. இல்லையா? அப்புறம் நீங்க வந்து பெண்ணுன்றீங்க. ஒரு குடும்பக்காரங்க தம்பி. குடும்பக்காரங்கன்னா அனுப்ப கூடாதுன்னு எதுவும் சட்டம் இல்லக்கா? இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், கண்டிப்பா எனக்கு தெரியும். எப்படி தெரியும் தான் கேக்குற? கண்டிப்பா தெரியுன்றீங்க. ஒண்ணு நம்பிக்கைதான். நம்பிக்கை மட்டும் வச்சு கோர்ட்டுக்கு போக முடியாது. கோர்ட்டா? நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க? இப்ப நான் இது போய் ரிப்போர்ட் பண்ண போறேன். ஏன்னா அவரு வெளியே போயிருக்காரு. இப்ப போயிருக்காரு. நான் கேட்டு பாக்குறேன். ஆனா 15 நாளா போயிட்டு இருக்க, வந்துகிட்டு இருக்க. இல்ல தம்பி, நீங்க வேற யாரோ சொல்றீங்களோ? என்ன நீங்க எல்லாமே நீங்களே முடிவு பண்றீங்க? ஐ லவ் யூ மெசேஜ் உங்க வீட்டுக்காரர் அனுப்பியிருக்காரு, எனக்கு நல்லா தெரியுது. இல்ல தம்பி, அவர் வீட்டுக்கார் வந்த பிறகு நான் கேக்குறேன் தம்பி. ஏன் இப்ப நீங்க போன் அடிச்சு கேளுங்க, நான் 2 நிமிஷத்துல உங்களுக்கு கூப்பிடுறேன். இந்த மாதிரி எல்லாம் அனுப்ப மாட்டாரு தம்பி. இப்ப நீங்க என்ன சரிங்க உங்க வீட்டுக்காரர் கால் பண்றீங்க ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறதா இல்லையான்னு? வந்துட்டாரு மோட்டர்ல இருந்து வந்துட்டாரு தம்பி. ஹலோ சொல்லுங்க. யாரு? என்ன நல்லா இருக்குது பிடிக்கலையா? எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுன்னா ஒண்ணுதான். இல்ல நான் உங்ககிட்ட பேசல, உங்க வைஃப் கிட்ட போன் கொடுங்களேன். முததான் அவங்க என் தம்பி கிட்ட பேசினாங்க. நான் பனிமலர் பேசுறேன். ஓகே மா, எனக்கு வந்து 24 வயசாகுது. ஓ 24 வயசா பனிமலர்? நாங்களும் குழுவாங்கல தான் இருக்கோம். சரியா? சொல்லு பனிமலர். உங்க ஹஸ்பண்ட் பேரு ஆறுமுகம் தானே? ஆமா, ஆறுமுகம் தான் பனிமலர். ஓகே, என் தம்பி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஓகே, உங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு 15 நாள் ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. நான் வந்து பயந்துகிட்டு ரிப்ளை பண்றது இல்ல. ஏன்னா இங்க நிறைய த்ரெட்டன் மெசேஜ் அது இதெல்லாம் வருது. அதனாலே நான் பயந்துகிட்டு யாருக்கிட்ட சொல்லல. பட் இப்போதான் என் தம்பி வந்து உங்ககிட்ட கால் பண்ணி பேசினாருன்னு சொன்னாரு. எங்க அப்பா பாரு அன்னைக்கு தெரியாம போனை திறந்து பாத்துட்டாரு. ஏன் இப்படி எல்லாம் வருதுன்னு. வேண்டாம் பரவாயில்லைங்க, நான் பேசிக்கிறேன். நான் பனிமலர்கிட்ட பேசிக்கிறேன். யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? நான் கிட்டதான் பேசணும். சரியா? இல்ல சார், நீங்க அவங்க கிட்டே போன் கொடுங்க. இல்ல நீங்க அவர்கிட்ட போன் கொடுங்க, அவங்க கிட்ட போன் கொடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி புத்திலாம் கிடையாது. இந்த மெசேஜ் அனுப்புறது இந்த அதெல்லாம் முன்னையோட முடிஞ்சது. ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலே. நான் உங்ககிட்ட பேச விரும்பல சார், அவங்க கிட்ட போன கொடுங்க. நீங்க பனிமலரு சீரியஸா ஒண்ணு எடுத்துக்க வேண்டாம். பனிமலரு சீரியஸா ஒண்ணு எடுத்துக்க வேண்டாம்னா உன் தம்பியை கூப்பிடும் போத. உன் தம்பியை கூப்பிடு. எங்க உன் தம்பி? ஹலோ, தம்பி பேரு என்னது? இப்ப எதுக்கு என் பேரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும் வேணும், அப்ப பேசிக்கலாம். ரொம்ப நன்றி. இப்படி எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். என்ன பயமுறுத்துறாங்க? இல்ல நான் ஒண்ணும் பயப்படுற ஆளும் இல்ல. வேண்டாம். அப்ப ஏன் சொல்றீங்க வர சொல்லி? அப்ப நீங்க வந்து பேசிங்க. அவரு தானே அனுப்புனாரு, அப்புறம் அவரை பத்தி பேசாம. அது இந்த போன் நான் தான் பாய்க்கிறேன். நானு அவரு ஏன் பாய்க்கிறார்? அவரு ஏதோ சமயத்துல பாய்ப்பாரு. அப்ப அனுப்புனதுதான் அது. இல்ல நீங்க ஆறுமுகத்தை சாதாரண ஆள் நினைச்சுக்காதீங்க. போன்ல நான் என்ன மெசேஜ் இருக்கோ எல்லாமே நான் தட்டி பாப்பேன். நானு அழிச்சிட்டா தெரியுமா? அழிச்சிட்டா தெரியாது. அடிக்கவும் மாட்டாரு. இப்ப ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க உங்க வீட்டுக்காருக்கு? இல்ல ஒரு நம்பிக்கை தான் தம்பி. நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை தான் 15 நாள் அவர் வச்சிருக்காரு. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லிட்டு. சரி எனக்கு இது வேணா ஒண்ணு வேணா நான் போய் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன்.
இல்ல வேண்டாம் தம்பி, அதெல்லாம் வேண்டாம், நல்லா இல்ல. நான் ரிப்போர்ட் பண்றேன், நீங்க இருக்கா இல்லையான்னு. அப்புறம் பேச்சு வந்துச்சுனாக்கா அப்புறம் வேற மாதிரி ஆயிருவேன் நானே. பரவாயில்ல, ஆயிக்குங்க. ஆன பிறகு சொல்லுங்க இது எப்படி இருக்கு. நான் அப்ப தெரியும். இது எப்படி உதயாவா? இது எப்படி இருக்கு? ஓ சூப்பரா இருக்குது உதயா. ஐயோ உதயா, இது எப்படி இருக்கு? Shut up your mouth. Was at the woman. ஓகே, மாட்டி விடணும்னா raga.thr.fm வாங்க, டீடைல் போடுங்க. மத்ததெல்லாம் நாங்க சதாக்னு பாத்துக்குவோம். ஆறுமுகன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு கால் பண்ணோம். அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் இந்த நம்பருக்கு வந்து அடிக்கடி ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறாரு 15 நாளா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற போதே ஆறுமுகம் உள்ளுக்கு வராரு. அவரை பிடிச்சு சண்டலுக்குறாங்க. எப்படி ட்விஸ்ட் ஆனிச்சு, எப்படி முடிஞ்சது அப்படின்றதுதான் இன்னைக்கான கதை. நல்லா இருக்கிற குடும்பத்துல நாங்க பிபி ஊதிட்டோம். இது ராகா. ஹலோ, யாரு இது? நீங்க தான் இந்த போனுக்கு ஐ லவ் யூ அனுப்புனீங்களா? இல்லையே. ஐ லவ் யூ யாரு அனுப்புனா இந்த போனுக்கு? ஓ இல்ல, தெரியாதியா யாருன்னு. நீங்க வேற யாருக்காவது அனுப்ப பாத்தீங்களா? இல்ல இல்லையா, இல்லையா, நான் யாருக்கும் அனுப்பல. ரிப்போர்ட் பண்ண போறோம், அதுக்குதான் கேக்குறேன். போங்க, போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒரு முறை குழுவாங்க வந்திருந்தாங்க. அப்படி போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு அடிக்கடி ஐ லவ் யூ மெசேஜ் வருது. ஓ நம்பர் நிறைய இருக்குல்ல தம்பி. நம்பர் நிறைய இருந்தாலும் இந்த நம்பர் ஒவ்வொரு போனுக்கும் ஒரு நம்பர் தானே. சிலம்பத்துல சேமா இருக்கும் தம்பி. எப்படி சேமா இருக்கும்? சிலம்பத்துல சேமா இருக்கும். என்ன புது கதை சொல்றீங்க நீங்க? எப்படி சேமா இருக்க முடியும்? நீங்க எங்க இருக்கீங்க? குழுவான் தான். ஏன் நீங்க இவ்வளவு டீடைல்ஸா கேக்குறீங்க? அப்ப எங்க அக்காவுக்கு உங்க வீட்ல இருந்தா மெசேஜ் வந்திருக்கு. இல்ல நீங்க குரல் மாத்தி பேசுறீங்களா? நேரடியா வந்து பாருங்க தம்பி. என்னத்த பாக்கட்டும் நானு? குரல் மாத்துறீங்களா இல்லையா? குரல பாருங்க, ஆளை பாருங்க. இல்ல இங்க எங்கேயோ இடிக்குது எனக்கு. எங்கேயோ இடிக்குதுனாக்கா வேற நம்பர் ஏதோ தட்டி பேசி பாருங்க. இந்த நம்பர்ல தான் வருதுன்றா அப்புறம் வேற நம்பர் தட்டி பேசி பாருங்கன்னா. ஓ 15 வயசு நீ ஏமாத்து பாக்குறீங்களா? அவங்க எங்க அக்கா. ஏமாத்தல தம்பி, நீ வேணா வந்து பாருங்க. இங்க குழுவாங்களதான் இருக்குன்னு சொல்றீங்க. உங்க போன் வேற யாரு பாய்ப்பா? போன் என் வீட்டுக்காரு பாய்ப்பாரு. அவரு அனுப்புனாரா? என்ன யாரு? என் வீட்டுக்காரா? வீட்டுக்காரெல்லாம் ஐ லவ் யூ அனுப்ப மாட்டாரு தம்பி. இல்லையா, அப்புறம் நீங்க வந்து பெண்ணுன்றீங்க. ஒரு குடும்பக்காரங்க தம்பி. குடும்பக்காரங்கன்னா அனுப்ப கூடாதுன்னு எதுவும் சட்டம் இல்லக்கா? இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், கண்டிப்பா எனக்கு தெரியும். எப்படி தெரியும் தான் கேக்குறேன். கண்டிப்பா தெரியுன்றீங்க. ஒண்ணு நம்பிக்கைதான். நம்பிக்கை மட்டும் வச்சு கோர்ட்டுக்கு போக முடியாது. கோர்ட்டா? நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க? இப்ப நான் இது போய் ரிப்போர்ட் பண்ண போறேன். ஏன்னா அவரு வெளியே போயிருக்காரு. இப்ப போயிருக்காரு. நான் கேட்டு பாக்குறேன். ஆனா 15 நாளா போயிட்டு இருக்க, வந்துகிட்டு இருக்க. இல்ல தம்பி, நீங்க வேற யாரோ சொல்றீங்களோ? என்ன நீங்க எல்லாமே நீங்களே முடிவு பண்றீங்க? ஐ லவ் யூ மெசேஜ் உங்க வீட்டுக்காரர் அனுப்பியிருக்காரு, எனக்கு நல்லா தெரியுது. இல்ல தம்பி, அவர் வீட்டுக்கார் வந்த பிறகு நான் கேக்குறேன் தம்பி. ஏன் இப்ப நீங்க போன் அடிச்சு கேளுங்க, நான் 2 நிமிஷத்துல உங்களுக்கு கூப்பிடுறேன். இந்த மாதிரி எல்லாம் அனுப்ப மாட்டாரு தம்பி. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? உங்க வீட்டுக்காரருக்கு கால் பண்றீங்க, ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறதா இல்லையான்னு. வந்துட்டாரு மோட்டர்ல இருந்து வந்துட்டாரு தம்பி. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. யாரு? என்ன நல்லா இருக்குது பிடிக்கலையா? எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுன்னா ஒண்ணுதான். இல்ல இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட பேசல, உங்க வைஃப் கிட்ட போன் கொடுங்களேன். முததான் அவங்க என் தம்பி கிட்ட பேசினாங்க. நான் பனிமலர் பேசுறேன். ஓகே மா, எனக்கு வந்து 24 வயசாகுது. ஓ 24 வயசா பனிமலர்? நாங்களும் குழுவாங்கல தான் இருக்கோம். சரியா? சொல்லு பனிமலர். உங்க ஹஸ்பண்ட் பேரு ஆறுமுகம் தானே? ஆமா ஆறுமுகம் தான் பனிமலர். ஓகே, என் தம்பி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஓகே, உங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு 15 நாள் ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. நான் வந்து பயந்துகிட்டு ரிப்ளை பண்றது இல்ல. ஏன்னா இங்க நிறைய த்ரெட்டன் மெசேஜ் அது இதெல்லாம் வருது. அதனாலே நான் பயந்துகிட்டு யாருக்கிட்ட சொல்லல. பட் இப்போதான் என் தம்பி வந்து உங்ககிட்ட கால் பண்ணி பேசினாருன்னு சொன்னாரு. எங்க அப்பா பாரு அன்னைக்கு தெரியாம போனை திறந்து பாத்துட்டாரு. ஏன் இப்படி எல்லாம் வருதுன்னு. வேண்டாம் பரவாயில்லங்க, நான் பேசிக்கிறேன். நான் பனிமலர்கிட்ட பேசிக்கிறேன். யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? நான் கிட்டதான் பேசணும். சரியா? இல்ல சார், நீங்க அவங்க கிட்டே போன் கொடுங்க. இல்ல, நீங்க அவர்கிட்ட போன் கொடுங்க, அவங்க கிட்ட போன் கொடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது. இந்த மெசேஜ் அனுப்புறது இந்த அதெல்லாம் முன்னையோட முடிஞ்சது. ஸ்கூலுக்கு படிக்கிற காலத்திலே. நான் உங்ககிட்ட பேச விரும்பல சார், அவங்க கிட்ட போனை கொடுங்க. நீங்க பனிமலரு சீரியஸா ஒன்னும் எடுத்துக்க வேண்டாம். பனிமலரு சீரியஸா ஒன்னும் எடுத்துக்க வேண்டாம்னா வா, உன் தம்பியை கூப்பிடும் போத. உன் தம்பியை கூப்பிடு. எங்க உன் தம்பி? ஹலோ, தம்பி பேரு என்னது? இப்ப எதுக்கு என் பேரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும் வேணும், அப்ப பேசிக்கலாம். ரொம்ப நன்றி. இப்படி எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். என்ன பயமுறுத்துறாங்க? இல்ல
நான் ஒண்ணும் பயப்படுற ஆளும் இல்ல, வேண்டாம். அந்த அப்ப ஏன் சொல்றீங்க வர சொல்லி? அப்ப நீங்க வந்து பேசிங்க. அவரு தானே அனுப்புனாரு, அப்புறம் அவரை பத்தி பேசாம. அது இந்த போன் நான் தான் பாய்க்கிறேன் நானு. அவரு ஏன் பாய்க்கிறார்? அவரு ஏதோ சமயத்துல பாய்ப்பாரு. அப்ப அனுப்புனது தான் அது.